காவேரி அம்மாவை பூஜையில உட்கார வைக்காம அவங்களுக்கு நல்லது செய்ய முடியாது. அதனால நானே வீட்டுக்கு போய் அவங்கள அழைச்சிட்டு வரேன். மாயா! மாயா! டேய் ஜனா, காவேரி குரல் மாதிரி கேக்குதுடா. அண்ணே, இது காவேரி குரல் தானே. ஆனா எங்க இருந்து கூப்பிடுறான்னு தெரியலையே. மாயா! அதோ காவேரி. அண்ணே. ஆமாண்டா. என்னங்க? அதோ மாயா! மாயா! நான் வந்துட்டேன். காவேரி. மாயா! மாயா! நான் வந்துட்டேன். என்னை காப்பாத்து மாயா! காவேரி, நந்தினி வீட்டுல உனக்கு போலீஸ் காவல் போட்டிருந்தாளே, அதுல இருந்து எப்படி தப்பிச்ச? இப்படி மூச்சரிக்க ஓடி வரிய? அப்பாடா, நீ எப்படியோ தப்பிச்சு வந்துட்ட. ஆமா, அவங்க ஏதாவது உன்னை துரத்திட்டு வந்தாங்களா? இல்ல பெரியவரே, நான் இங்க வந்தது யாருக்குமே தெரியாது. அப்பாடா. நல்ல வேலை சித்தி, எப்படியோ வந்துட்டீங்களே, அது போதும். அண்ணே, அதான் காவேரி வந்துட்டாளே, அப்புறம் என்னென்ன யோசனை? காவேரி, நீ வீட்டில இருந்து தப்பிச்சு வரப்ப யாரும் உன்னை பார்க்கல? யாரும் பார்க்கல பெரியவரே. கான்ஸ்டபிளுக்கு காப்பி போட்டு தரேன்னு சொன்னது துர்காவா இல்ல கனகாவா? துர்கான்னு தான் நினைக்கிறேன். என் கவனம் எல்லாம் எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு இங்க வரணும்னு தான் இருந்துச்சு. அதனாலதான் அவ துர்காவா கனகாவான்னு நான் சரியா கவனிக்கல பெரியவரே. இல்ல காவேரி, நான் ஒரு காரணத்துக்காகத்தான் கேக்குறேன். அது துர்காவா இல்ல கனகாவான்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. காவேரி தான் வந்துட்டாளே, ஆக வேண்டியதை பாக்குறத விட்டுட்டு ஏன் அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய் அகிலா, நான் எதுக்காக கேட்கிறேன்னு உனக்கு புரியலையா? சமையல் கட்டுல இருந்தது கனகாவா இருந்திருந்தா காவேரி தப்பிச்சு போறத கண்டிப்பா அவ பார்த்திருப்பா. இன்னும் சொல்ல போனா காவேரிய தப்பிக்க வச்சது கூட கனகாவா தான் இருக்கலாமோன்னு சந்தேகமா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? அந்த கனகா எதுக்காக சித்தியை தப்பிக்க விடணும்? நாம ஒரு கணக்கு போட்டா அவளோட கணக்கு வேற ஒன்னா இருக்கும். அவ காவேரிய தப்பிக்க விட்டிருந்தா அவளோட கணக்கு என்னவா இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். நிறுத்துங்க ஜமீன் ஐயா. அந்த கனகாவோட திட்டம் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இங்கு உங்க முன்னாடி மாயான்னு ஒருத்தி இருக்காங்கிறதையே மறந்துட்டு பேசுறீங்க. அந்த கனகாவோட திட்டம் என்னவா வேணா இருக்கட்டும், அவளோட சதி திட்டமெல்லாம் இனி என்கிட்ட செல்லுபடி ஆகாது. இப்போ நான் செய்ய நினைக்கிற பூஜைய அவளால தடுக்கவே முடியாது. அதுக்கான மந்திர அரணை இந்த இடத்தை சுத்தி நான் போட்டிருக்கேன். காவேரி அம்மா இப்ப என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இனி எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் சரி, ஏன் அனுமதி இல்லாம இங்கிருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாது. சாரி மாயா, காவேரி காப்பாத்துறதுக்காக நீ பண்ண போற பூஜை தடப்பட்டுருமோங்கிற பயத்துலதான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல, நீ சொல்ற மாதிரி
நீ இருக்கிறதையே மறந்துட்டு பேசிட்ட. நீ காவேரிக்கான பூஜையை ஆரம்பிச்சிரு. நீங்க 2 பேரும் தம்பதி சகிதமா இந்த மந்திர வளையத்துக்குள்ள போய் உக்காருங்க. படுங்க. சின்னையா, இந்தாங்க ஜில்லுன்னு மாம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. ஜூஸ் கொடு நான் கேட்டனா? ஆமா, நீ காரணம் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. என்ன சின்னையா இப்படி சொல்றீங்க? ரொம்ப நேரமா நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் களைப்பா இருக்குமேன்னு ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன். வேண்டானா சொல்லுங்க, திருப்பி எடுத்துட்டு போறேன். ஏய் சரி சரி சரி, குடு, கொண்டு வந்துட்ட. மாயா, உன்னை வீடு ஃபுல்லா தேடுற, நீ இங்க என்ன பண்ற? என்னதுக்கு தேடுற? என்ன மறந்துட்டியா? சின்னையாவ அந்த விஷக்கன்னிகா கிட்ட இருந்து காப்பாத்த எனக்கு உதவி பண்றதா சொல்லிருந்தல. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். நீ என்ன பண்ற? கிச்சன்ல உனக்காக மேங்கோ ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். அத பொழுது சாயிற நேரத்துல உன் சின்னையாவுக்கு குடிக்க கொடு. அதுக்கப்புறம் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உன் சின்னையாவ நெருங்காது. ரொம்ப நன்றி மாயா. பொழுது சாயிற நேரத்துல தானே குடுக்கணும்னு சொன்ன. ஆமா துர்கா, பொழுது சாயிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி மாயா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நான் வசிய மருந்து கலந்த ஜூஸ் அசோக் குடிக்கணும். என்னோட வசியத்துக்குள்ள அவன் வரணும். மாம்பழம் ஜூஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ். மாயா சொன்னபடி இனி சின்னையாவ எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காது. அந்த விஷக்கண்ணிக்காவால சின்னையாவ ஒண்ணும் பண்ண முடியாது.
மாயா சொன்ன மாதிரியே 2 பேரோட உசிரையும் புடிச்சு கூஜால அடிச்சிட்டாளே. இனிமே கவலை இல்ல. இனிமே காவேரிக்கும் ஜனாவுக்கும் ஒரு ஆபத்தும் வராது. எப்படியோ காப்பாத்திடுவா மாயா. அந்த கனகா மட்டும் இல்ல, அவளுக்கு சக்தி கொடுக்கிற அந்த கனக துர்கையே வந்தாலும் சரி, காவேரி ஜனாவோட உயிர் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. காவேரி ஜனா உசுர் இருக்கிற மந்திர கூஜாவ 1000 அடி ஆழத்துக்கு கொண்டு போய் பாதாள கிணத்துல புதைச்சு வச்சுட்டேன். இனி எந்த ஒரு சக்தியாலையும் இவங்கள நெருங்கவே முடியாது. மாயா, உசிர் இல்லாத இவங்க உடலை என்ன பண்றது? ஒரு மறைவான இடத்துக்கு கொண்டு போய் மறைச்சு வைக்க போறேன். வாங்க போலாம். உடலையும் பத்திரப்படுத்தியாச்சு, உயிரையும் பத்திரப்படுத்தியாச்சு. இனி நம்ம இவங்கள பத்தி பயப்பட வேண்டாம். இனி இவங்கள அழிக்க எந்த ஒரு சக்தி வந்தாலும் இவங்க உயிரில்லாத உடலை பார்த்துட்டு ஏமாந்து திரும்பி போயிடும். ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு மாயா. மாயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உயிரில்லாத இந்த உடம்ப காட்டுக்குள்ள இருக்கிற நாயோ நரியோ கடிச்சு தின்னுட்டா என்ன பண்றது? இந்த உடம்புகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுமே. இவ்ளோ பண்ணனா அத பத்தி யோசிக்காம இருப்பனா? இவங்களை இனி நாகம் பார்த்துக்கும். இவங்க உடம்புகளை நாய் நரி வந்து கடிச்சு திங்குங்கிற பயம் உங்களுக்கு இனிமே வேண்டாம். ஏமாயா, அப்ப நாம பௌர்ணமி இரவு முடிஞ்சு காலையில வந்து பூஜை பண்ணி மந்திர கூஜால இருக்கிற உசுரை எடுத்து திரும்பவும் இவங்க உடம்புக்குள்ள செலுத்தணுமா? அதுக்கு அவசியமே இல்ல. சூரிய உதயத்துக்கு அப்புறம் கூஜாவில் இருக்கிற இவங்களோட உயிர் தானாவே வந்து இவங்களோட உடம்புக்குள்ள புகுந்துரும். அதுக்கப்புறம் சுயநினைவு வந்து பழையபடி நார்மல் ஆயிடுவாங்க.
மாயா, இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குங்கிறத என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஆனா நீ அதை எங்க கண்ணு முன்னாடியே நிரூபிச்சு காமிச்சிருக்க. யூ ஆர் ரியலி கிரேட். என்ன ஜமீன் ஐயா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அததான் இப்போ நான் செஞ்சிருக்கேன். சரி ஜமீன் ஐயா, இதுக்கப்புறம் என்னோட தெய்வமான இச்சா சக்திக்கும் கனகாவோட தெய்வ சக்திக்கும் பெரிய போராட்டமே நடக்க போகுது. அதனால நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. சீக்கிரமா கிளம்புங்க. ஆ ஆ சரி மாயா, வாங்க கிளம்பலாம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஆ? வா. இனி நடக்க போற இந்த யுத்தத்துல நான் தான் ஜெயிக்க போறேன். அதுல துளி கூட சந்தேகம் இல்ல. என் லட்சியத்தை அடையறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் துர்கா கிட்ட கொடுத்து விட்ட மாம்பழ ஜூஸ அசோக் குடிச்சிருப்பாரு. இப்போ அவரு என்னோட வசியத்துக்குள்ள வந்துட்டாரு. இனி அவரு என் பேச்ச மட்டும் தான் கேட்டாகணும். அந்த துர்கா தான் புருஷனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அவ பக்கத்துல இருக்கிறது நல்லதே இல்ல. உங்களுக்கு இப்ப நான் ஒரு வேலை கொடுக்க போறேன். நீங்க 2 பேரும் உங்க முகத்தை மறைச்சுக்கிட்டு ஜமீன் வீட்டுக்கு போறீங்க. அங்க துர்கா இருப்பா. யாருக்கும் தெரியாம அவளை தீர்த்து கட்டுங்க. சரிங்கம்மா, அப்படியே செய்கிறேன். போங்க. நேரம் கூடி வந்துருச்சு. இனி நான் நினைச்சது எல்லாம் நடக்கும். என்னோட 3 ஜென்ம தவிப்பு முடிவுக்கு வரப்போகுது. நான் நினைச்சதை நிறைவேற்றறதுக்கான காலம் கணிய போகுது. இப்ப என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிற அந்த இளந்திரையன் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போறான். அவன் அடையறதுக்கு தடையா இருந்த துர்காவையும் காவு வாங்கிருவாங்க. இந்த பௌர்ணமியோட இரவுல இளந்திரையனோட இணைஞ்சிட்டா புதிய சக்திகள் கிடைச்சு நான் தெய்வத்துக்கு இணையா மாறிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட நாக வம்சம்தான் இந்த உலகத்தையே ஆளும்.
யோ இந்திரியா மேட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் என்ன பண்றீங்க நீங்க வெளியே நின்னுட்டு? என்ன கதவு திறந்திருக்கு? வாங்க.